ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூற்றம்பது தோழி உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் கல் எல்லாம் இருக்கான்னு நல்லா க்ளீன் பண்ணி பார்த்து தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உளுந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 150 கத்திரிக்காய் இருக்கும். அது புறம் பிஞ்சு கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய். ஒரு கத்திரிக்காய் 2ஆக வெட்டிக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 100 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி, அதாவது 100 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 சில் தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, 5 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பாருக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுத்து சேர்த்துக்கோங்க. ஜாரில் தண்ணி சேர்த்து கழுவி அதையும் குழம்புல ஊற்றிக்கோங்க. உளுந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியானது, எலும்புகளை வலுவடை செய்யும். அதனால் கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. கை கால் உளைச்சலுக்கு ரொம்ப நல்ல ஒரு குழம்புனா அது இந்த உளுந்து குழம்பு தான். வாய் வளருது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் உளுந்து குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வழுவழுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். இது சுட சுட சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா அந்த சாதத்தில் அந்த உளுந்து குழம்பு நல்லா பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.